இளவை பாமுகம் டிவியில் எடுத்தமிழ் வாரலில் உறவுகளின் இணைய வருவது யோகாசன ப்ளஸ் பயிற்சியோடு பயிற்சி ப்ளஸ் யோகா ஆசிரியர் தர்ஜினி சண்முகன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். பாமுகம் டிவியில் தமிழ் வாரலியில் சிறுவர் எழுத்தாளர் வாரத்து புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரத்தின் மாதத்தில் இன்று 15வது நாளோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம், வாருங்கள் தர்ஜினி சண்முகன் அவர்களே. இணையகளை உற்சாகமான வணக்கம் மணியக்கள். இணையகளை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபர்ஸ்டுடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 258 என்று 15/6/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி முதலாம் நாள் சமூக ஒருங்கிசைவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026 21வது ஆண்டில் புலம்பெயர் சிறுவர் எழுத்தாளர் மாதமான ஜூன் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 61 மடியின்மை. குரல் 602. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர், மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் என்ற திருக்குறளின் விளக்கம். தாம் பிறந்த குடியை மென்மேலும் உயரும் குடியாக விரும்புபவர் சோம்பலை சோம்பலாகவே எண்ணி முயற்சியுடன் நடக்க கடவர் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய வாக்காக பிரார்த்தனை செய்யும் மனம் எப்போதும் இளமையாகவே இருக்கும். பிரார்த்தனை செய்யும் மனம் எப்போதும் இளமையாகவே இருக்கும் என்று கூறி உங்களை அன்போடு அழைத்து செல்கிறது இளையோர் யோகா அங்கம் 258. உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். உற்சாகமான வணக்கம். உற்சாகங்கள் தொடரட்டும். இளையோர் யோகா அங்கம் 258 சந்தித்திருக்கிறோம். எல்லோரும் ஆர்வமாய் ஓடி வந்து இணைந்திருக்கிறீர்கள். வீடியோ போட்டு இணைந்து கொள்ள எல்லோரையும் அன்போட கேட்டு பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கும் வணக்கம் கூறியபடியே ஆசனம் பயிற்சி 2 ஆசனம் யோகா ஆசனம் பயிற்சி. அதாவது நாங்க கூட செய்யறது ஆரம்பத்துல நாங்க பயிற்சி செய்யணும் இல்லையா பத்னி? பின்பு நாங்க ஆசனம் செய்வோம். அந்த ஆசனம் என்பது என்ன? எங்களுடைய உடலையும் மனதையும் ஒரு நிலப்படுத்தி ஒரு ஆசனத்துல இருந்து 1 நிமிடம் அல்லது 10 வினாடிகள் 20 வினாடிகள் நின்று ஒரு நிலப்படுத்தி எண்ணிக்கையோட நின்றுட்டு அதை கலைத்து அந்த ஆசனத்திலிருந்து விடுபடுறதுதான் ஆசனம். பயிற்சி என்பது அசைச்சு அசைச்சு மேல அசைச்சு தொடர்ச்சியாக செய்வது பயிற்சி. அப்ப ஆசனம் என்பது மனதையும் உடலையும் ஒரு நிலப்படுத்தி அந்த நிலையில ஆடாம அசையாம வேகபாதாசனம் கையை மேல பிடிச்சுக்கொண்டு ஒற்றை காலை மடிச்சு வச்சுக்கொண்டு அப்படியே நிக்கிறது, அதுதான் ஆசனம். அப்ப பயிற்சி எது? உடல் அசைச்சு 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 செய்யறது பயிற்சி. அப்ப இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு வடிவா தெரிய வேணும். ஆசனம் செய்யறது நாங்க பயிற்சியை செய்த பிறகுதான் செய்யறோம். ஏனென்றால் அந்த பயிற்சி செய்யறதுக்கு இலகுவாக எங்களுடைய உடல் வளைவு தன்மை வரும் என்றதுக்காகத்தான் நாங்க பயிற்சியை முதல்ல செய்துட்டு ஆசனத்தை நாங்க செய்வோம். இன்னைக்கு நான் எழுதி போட்டிருந்ததை எத்தனை பேர் பார்த்திருந்தீர்களோ தெரியாது. ஆசனம் அப்போ வாழ்த்துக்கள். அர்த்த சக்கராசனம் என்றது இன்று நாங்கள் நின்று நிலைய அர்த்த சக்கராசனம் பாமுகத்துல இந்த நின்று செய்கிற ஆசனங்களைத்தான் நாங்க செய்து கொண்டு வரோம். என்ன நின்று செய்யக்கூடிய ஆசன நிலைகள் இருக்கிறபடியால நின்று செய்யறோம். திரையிலையும் தெரிகிறபடியால ஒரு சிலர் இருந்து செய்யக்கூடிய ஆசன பயிற்சிகளோட ஈடுபடுறதும் மிக சிறப்பு. தொடர்ந்து கொள்ளுங்க. இன்று நாங்க செய்கிற ஆசனம் அர்த்த சக்கராசனம். அது இப்ப நாங்க செய்ய போறோம். இன்னைக்கு புதிய ஆசனமா செய்ய போறோம். அந்த ஆசனமும் 3 நிலைகள் செய்ய போறோம். எப்படி நாங்க உட்கட்ட ஆசனம் 3 நிலைகள், வீரபத்ராசனம் 3 நிலைகள், திரிகோணாசனம் 3 நிலைகள், மிக சிறப்பு. 3 நிலையை 3 செய்த மாதிரி இந்த அர்த்த சக்கராசனமும் 3 நிலை தான். அந்த அர்த்த சக்கராசனத்துல நான் சொல்லக்கூடியது எப்படின்னா, நிறைய எங்களுக்கு வயசாயிட்டு பின்வளைவுகளுக்கு வராது, கொஞ்சம் பின்னுக்கு போனா கூட தலையை சுத்தும், அல்ல தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவர்கள் செய்யக்கூடாது. மெதுவா அந்த பேரை தெரிஞ்சு கொண்டு எங்களோட சேர்ந்து இணைஞ்சு போனாலே பெரிய ஒரு விஷயம். கஷ்டமா இருக்கும், எனக்கு இது வராது போல இருக்குது என்றால் நிச்சயம் நீங்க செய்ய வேண்டாம். அன்போட கேட்டுக்கொள்றேன். வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. ரெண்டாவது அப்படி வளைஞ்சு கொண்டு புகைக்கு ஈஸியா இருக்கும். வரும்போது தலையை சுற்றி வந்துடும். அப்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் மற்றபடி நீங்க உதவி எடுத்துக்கொண்டு கூட செய்யலாம். அதுதான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருந்தது. மற்றபடி எல்லாமே சிறப்பு. பயிற்சிகள் தொடர்றீங்க, சிறப்பான வாழ்த்துக்கள். இப்ப நாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். 258வது அங்கத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு புதிய ஆசனம் படிக்க போறோம். அது அர்த்த சக்கர ஆசனம். இணைந்து செய்யலாம். இப்ப முதல்ல கண்களை மூடி நல்ல அமைதி, எல்லாத்தையும் மறந்துடுங்க.
எங்களோட ஒரு தரம் இல்லை, நான் தனியே இருக்கிறேன், எனக்கான நேரம் இது. அழகா வாய மெதுவா மூடிடுங்கோ, நான் கொண்டு மாட்டக்கூடாது. அதே மாதிரி கண் விழிகளுக்குள்ள விழிகள் ஓடக்கூடாது. அப்படியே கழுத்தை மடிக்காம நேர முள்ளந்தண்ட நிமித்தி வளைக்காம நல்ல ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. இப்ப கதிரையில இருந்தீங்கன்னா கால்கள் தரையில நல்ல அழுத்தமா இருக்க வேணும், நிலத்தில ஒட்டி இருக்க வேணும். நல்ல ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு 3 தொடக்கம் 4 தடவைகள். நல்ல அமைதியா நாங்க தயாராகி கொள்ள போகிறோம். இன்றைய நாள் எனக்கானது. என் உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நல்ல உற்சாகமா இருக்கு. நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன். எனக்கான இந்த நாள்ல நான் செய்ய போற இந்த பயிற்சி, தொடர்ந்து நான் செய்து வர பயிற்சி நிச்சயம் எனக்கு உகந்ததா இருக்கு என்று எவ்வளவு நல்ல வார்த்தைகளோடு உங்களுக்கு பிடித்த இறைவனை நீங்க வணங்கி ஒரு நன்றி தெரிவிக்கிற நேரமா எடுத்து மூச்சோட கவனத்தை எடுக்கணும். அடுத்த வேலை இருக்குல்ல, நினைவுல வரக்கூடாது. யாரும் எங்களை பாக்கினம், இது எப்படி இருக்கும், என்னால செய்வேன், அந்த அப்படியான எதிர்மறை எண்ணங்கள் ஒன்றுமே வரக்கூடாது. உங்களுக்காக வேண்டி சந்தோஷமா சிரிச்சு கொண்டு செய்ய வேணும். இதுதான் அந்த பயிற்சி. ஆரம்பிச்சு கொள்ளலாம். இப்ப நாங்க எங்களுடைய தோப்பு கரணத்துக்கு போய் கையை காலை அசைச்சு ஆட்டி வந்து தோப்பு கரண பயிற்சிக்கு போறோம். இதுல கைகளை ஆட்டி கொள்ளுவோம், அசைச்சு கொள்ளுவோம். இந்த கவுண்டருக்கு ஓப் பண்ணி விட்டு நல்லா துள்ளி ஓடி ஆடி நல்லா துள்ளிக்கொள்ளும். கைகளை மடிச்சு ஆட்டி நிமித்தி விளம்பி கால்களை மடிச்சு ஒருக்கா குனிஞ்சு நிமிந்து பக்கப்பாட்டுக்கு காலை வச்சுட்டு ஒருக்கா நல்லா மடிச்சிருக்கிறது, மற்ற பக்கத்துக்கு மடிச்சு அதே மாதிரி சிவல்ல கையை பிடிச்சு கொண்டு மெதுவா இந்த காலை ஆட்டி விடுறது. மெதுவா அதே மாதிரி மற்ற கால் எல்லாம் சேர்த்து ஒருக்கா காலை மேல உயர்த்தி பாருங்க, நல்லா உயர்த்தி பார்த்துட்டு இப்ப தோப்பு கரணம், அது 10 எண்ணிக்கை. அழகா இருந்து எழும்ப வேணும், ஆறுதலா. 1 2 3 4 5 6 7 8 9 நிறைவாக 10. சிறப்பு. அப்படியே காலை மடிச்சு விடுறோம், திருப்ப மூச்செடுத்து விடுறோம், ஒருக்கா குனிஞ்சு விடுறோம், நிமிந்து விடுறோம். வாழ்க்கைகள். இப்ப தலைக்கு கைக்கு பெரிய பயிற்சிகள் நாங்க செய்யலாம். கால் சேர்த்து 15 கொஞ்சம் பிடிக்க தள்ளிடுங்க. நிமிந்திருந்து நல்லா கீழே குனிஞ்சு நல்லா மேலான கீழே நல்லா நல்ல வடிவா ஆறுதலா. கீழே போகும்போது மூச்சு விட்டு கொண்டு மேல வரும்போது மூச்சு. அதே மாதிரி வலது பக்கம் இட வலம் நல்லா ஆறுதலா மூச்சோட சேர்ந்து அப்படியே வலது பக்கமா சுற்றி மெதுவா நல்லா மூச்சுல கவனம் இருக்கணும், வாய் மூடி இருக்கு. அதே மாதிரி மற்ற பக்கம் இடது பக்கம் நாடி நெஞ்சில பட வேணும். அழகா அமைதியா நல்லா ஆறுதலா. சிறப்பு. இப்ப கழுத்துக்கு சேர்த்தோம். இனி நாங்க கைக்கு இந்த கைக்கு நாங்க 2 கையையும் சேர்த்து செய்ய போறோம். காலகலமா வச்சிருவோம். நல்லபடி நின்ற நிலையிலேயே வேகமா செய்ய தேவையில்லை, நல்ல மெதுவா நல்லா பெரிய வட்டமா வர வேணும். நல்லா மூச்செடுத்து மூச்சில கவனம் செலுத்தி நல்ல வழியா முன்னோக்கி சுற்ற. அப்படியே பின்னுக்கு
நல்ல வடிவா புஜங்களை விரிச்சு நல்ல வடிவா பின்னுங்க. இப்ப இந்த கைகளுக்குரிய பயிற்சி. நல்லா முன்னுக்கு நீட்டுறோம், மடிக்கலாம். நல்லா முன்னுக்கு நீட்டுறோம், மடிக்கலாம். நீட்டும் போது விரல்களை விரிச்சு கொள்ளலாம், மடிக்கும் போது மூடிக்கொள்ளலாம். உங்கள் வசதிப்படி நேரடிக்க வேணும், மூச்சில கவனம் இருக்கணும். சரி, அப்படியே இந்த மூட்டுக்கு மடிக்கிட்டு நல்ல வடிவா நல்லா உள்பக்கமாக பின்பு வெளிப்பக்கமாக நிமிந்து சந்தோஷமா செய்யலாம். இப்ப அந்த 2 கையும் கொண்டு வந்து தோல் மூட்டுல வச்சு நல்ல வடிவா தோல் மூட்டுக்கள் நல்ல முன்பக்கமா ஒரு 5, 6 எண்ணிக்கை. சிறப்பு. அதே மாதிரி மற்ற பக்கம் 6 எண்ணிக்கை. ஆறுதலாம் சிறப்பு. இப்ப கைகள் விரல்களுக்கு நல்லா உதர்றோம். கைகளை நல்ல வடிவா ஒன்றோடு ஒன்று தட்டுறோம். நல்ல வடிவா தட்டி போட்டு அடிக்கைக்கு தட்டுறோம். நல்ல வடிவா பக்கவாட்டு கைகளுக்கு தட்டுறோம். அழகா ஒரு கிரீம் ஒன்றை போட்டு ஒவ்வொரு விரல் ஒவ்வொன்றையும் நீவி வரலாம். வடிவா எல்லா விரலையும் அன்போட நீவி வரலாம். அப்படியே பிணைஞ்சு பலவித மாதிரி அந்த கிரீமை முழு இடத்திலையும் போட்டு மீண்டும் உதர்றோம். 4 அடி பிறக்கைக்கு அடி போட்டபடியே அப்படியே முழுமையான அந்த கைக்கு நல்ல ஒரு ஊங்கி சின்ன நோரளவு கொஞ்சம் நோரளவுக்கு தட்டி விடுறோம். மறுபடியும் கைகளை உதறி விடுறோம். ஒன்றோடு இறுக்கி தட்டி இடது கை பெருவிரல வலது கையால பொத்தி பிடிச்சு கால் கொஞ்சம் விடவழி வச்சு நல்ல வடிவா பின்னுக்கு திரும்ப. அதுவும் நல்ல ஆறுதல். நல்ல வடிவா முடிஞ்ச அளவு நல்ல வடிவா வளைச்சு விடும். அப்படியே இந்த கையை நாங்க கொண்டு வந்து இடுப்புல வச்சு இடுப்பு காலகடமா வச்சு பெரிய வட்டம் நல்ல வடிவா வளைஞ்சு நெளிஞ்சு சவந்து செய்யணும். முடிந்த அதே மாதிரி மற்ற பக்கம் நல்ல வடிவா பெரிய வட்டமா வடிவா ஆறுதலா அதே மாதிரி முன்பக்கமாக 8 அந்த என்ன எழுத போறோம். முன்பக்கமாக செல்வியட்டி நீங்க இருட்டுக்கு நிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. செல்வி அக்கா சைட்ல நிக்கிறா. சரி, அதே மாதிரி மற்ற பக்கம் நல்லபடியா வாழ்த்துக்கள் நிறைவு செய்யப்படலாம். செல்வி அக்கா நீங்க சைட்லயும் இருட்டுக்குள்ளே நிக்கிறீங்க என்ன? ஓ தெரியுது இல்ல செல்வி. லைட்டா போடுங்க செல்வி அக்கா. இருட்டா இருக்கு. ஓகே சரி, இப்ப உள்ளங்கைய கொண்டு வந்து முழங்கால்ல வச்சு மெதுவா இருந்து பார்வைய நேர வச்சு ஆறுதலா முழங்காலுக்கு செய்யணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதே மாதிரி மற்ற பக்கம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. மெதுவா நடுவில் கொண்டு வந்து விட்டு மெதுவா எழும்ப வேணும். மூச்சு எடுத்துக்கொண்டு வாழ்த்துக்கள். இப்ப நாங்க பாதத்துக்குரிய பயிற்சி. விரல் விரல்ல முன்னுக்கு வருவோம், குதிக்கு வரும். விரல் வருவோம், குதி வரும். நல்ல வடிவா உண்ணி எழும்போணும். அப்படியே கால் அசைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இப்ப ஒரு கால் நிலத்துல ஒரு கால் விரல்ல மாறி மாறி ஒரு கால் முழுமையா நிலத்துல படும், மற்ற கால் விரல்ல நிற்கும். அந்த கால் முழுமையா நிலம் விரல் மாறி மாறி வரும். அப்போ இந்த கைகளை அசைச்சு கொள்ளலாம். வாழ்த்துக்கள். இப்ப உண்ணி எழும்பி விரல்ல நடக்க போறோம். கைகளை உதற வேணும் அல்லது நல்லா விசைக்கு கொண்டு நடக்கலாம். ஆனா விரல்ல நடக்கணும், குதி தூக்குப்பட்டிருக்கணும். கைகளை அசைத்தபடி நடக்கலாம், அல்ல கைகளை உதறினபடி விரல்ல மட்டும். இப்ப
குதியில நல்ல ஆறுதலா நிமிர்ந்திருந்து குதியில மட்டும் உடல் பாரத்தை கொடுக்க வேணும். அதே மாதிரி பக்கவாட்டு காலுக்கு எங்க உடல் பாரத்தை பக்கவாட்டு காலுக்கு கொடுக்கிறோம். நல்லா மூச்சுல கவனம் செலுத்திருக்கணும். அழகா உடல் பாரத்தை பக்கவாடு. இனி உள்ளுக்கு உள்கால் சவட்டி நல்லா அழுத்தி மாறி மாறி வலது பக்கம் இடது பக்கம். இனி நிறைவு செய்யறது இடுப்புல கை வச்சு விரல் அடிக்கிறது கொடி விரல் கொடி நல்லா உண்ணி எழும்பி நிறைவு செய்து பண்ணலாம். வாழ்த்துக்கள். இப்ப மேலதிகமா 2 பயிற்சிகள். ஒன்று நேர நிக்கிறோம், முழங்கையும் பிடிக்கிறோம், அப்படியே கழுத்துக்கு மேல கைகளை கொண்டு போய் கொண்டு வர மெதுவா தலைய நேர வச்சிருங்கோ. அப்படியே மேல போய் மேல வர சிறப்பு. இனி இடது கை அந்த தலைக்கு மேலால அந்த கையை பிடிச்சு இழுப்போம். அது மாதிரி நல்ல வடிவா எடுத்து அங்காலையும் இப்ப பின்னுக்கு நல்லா திரும்பி இருந்து பின்பக்கத்துக்கு கையை பிரஷ்டவாதி கொடுத்து குதிக்கால நல்லா மடிச்சு அந்த கையில படுற நல்ல வடிவா நிமிர்ந்திருந்து சந்தோஷமா கால் கையில படுகுது எனக்கு என்ற சந்தோஷம். 15 மாதிரியும் செய்யலாம். இப்படி அங்காளையும் மாடியாடி செய்யற அதுங்க நல்லா தான் இருக்கு. ரெண்டும் செய்யாம அசைஞ்ச வாழ்த்துக்கள். இப்ப அந்த 2 கையையும் கொண்டு வந்து காலுக்கு கீழே ஒருக்கா தட்டி விட நல்ல வடிவா நிமிர்ந்து நின்று அடி வயிற்று பகுதி அழுத்த படம் நல்லா எவ்வளவு முன்னுக்கு தூக்க முடியுமோ. சிறப்பு. இப்ப என்ன செய்யறீங்கன்னா அடி அழகா பிடிச்சு கொண்டு அந்த சிலரோட சாஞ்சு கொண்டு ஒரு கால நிலத்துல வைக்கிட்டு முழங்கால இப்படியே தூக்கி நல்லா மூச்சு எடுத்துக்கணுமா. ஆறுதலா இப்ப அந்த காலை வச்சுட்டு இப்ப மற்ற சாதாரண மூச்சு நிமிர்ந்து நிக்கணும். முழங்கால கைகளால பிடிச்சிருக்கணும். அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். இது நாங்க செய்த மேலதிக பயிற்சிகள். எங்களுடைய பயிற்சி முடிய இந்த பயிற்சி செய்திருந்த நாங்கள், பிறகு இது செய்திருந்த நாங்கள், பிறகு கால் செய்திருந்த நாங்கள் மடிச்சு, பிறகு கை தட்டி நாங்கள் காலை தூக்கி பிடிச்சிருந்தோம். இது மேலதிக பயிற்சிகள். இதைத்தான் நீங்க ஒவ்வொரு முறை புது புது பயிற்சியெல்லாம் கொண்டு வர போறதான் இருக்கும். இன்னைக்கு நாங்க செய்ய போறது ஏகபாதாசனம். அழகா சேர்ந்து பிடிச்சு உதவி எடுத்துக்கொண்டு ஆறுதலா செய்யற பயிற்சி ஏகபாதாசனம். காலை நல்ல வடிவா மேல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வச்சு கைகளை மேல வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா கைகளை விட்டு காலை விட மறுபடி மாற்றாசனம் மெட்டக்கால் அழகா காலை மடிச்சு எவ்வளவு உங்களுக்கு வைக்க முடியுமோ அவ்வளவு வச்சுட்டு கைகளை ஒன்றோடி ஒன்று சேர்த்து காதோரம் இழுத்து பிடிச்சு ஆறுதல 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா கிளம்பிட. சிறப்பு. இந்த ஆசனம் ஏகபாதாசனம், ஒற்றைக்கால் நிலை. இப்போ மராசனம் வடிவ கால உங்களுக்கு இவ்வளவு மடிக்க வருதுன்னா இவ்வளவு போதும். முழங்காலுக்கு மேலினா முழங்கால் நல்லா மடிக்க வருமெண்டா இப்படி மடிச்சுட்டு இப்படி வச்சுட்டு நல்ல வடிவா மேல கைய விரிச்சு மர ஆசனம், விரிச்சி ஆசனம். மராசனம் சொல்லியக்கா. மராசனம் 2 3 4 5 6 7 8 9 10. மணிமோகன் அவர்கள் நல்லா கைய மேல விரியும், உயர்த்தும், விரியும்.
இது தேவியாசனம் வரும். இது நல்லா விடிச்சு. ஓகே ஓகே. வாழ்த்துக்கள். அப்படியே கிளவெடுக்கிறோம். காலை கிள நல்ல வடிவா உதவி எடுத்துக்கொண்டு செய்யணும். எல்லாரும் விழுந்து போடலாம். இப்ப மற்ற கால் முன் பக்கமா வளைச்சு வச்சுட்டு அப்படி விடிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா கைகளை விட்டு காலை கீழே விடலாம். சிறப்பு. இந்த ஆசனத்தின் பெயர் மராசனம். ஏகபாதாசனத்துக்கு கால்கள் உள்ளுக்கு வச்சிருக்கணும், மராசனத்துக்கு முன்னோக்கி வச்சிருக்கணும். அதுதான் அந்த வித்தியாசம். கைகள் நல்லா விரிபட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். இப்ப நாங்க என்ன ஆசனம், புதிய ஆசனம் செய்ய போறோம்? அர்த்த சக்கராசனம். வாழ்த்துக்கள். சிறப்பு. அர்த்த சக்கராசனம். எல்லாரும் ரெடியோ? ஆரம்ப நிலைக்கு வாங்குவோம். முதல்ல நேர நிமிர்ந்து நில்லுங்கோ. கைகளை பக்கவாட்டுக்கு வையுங்க. கால்களை நீங்க நான் உங்களை எடுக்கிறேன், ஒரு தரம் செய்யுங்களா? கால்களை முதல்ல நேர நிக்கிறது, கைகளை பக்கவாட்டுக்கு வைக்கிறது, நேர பார்க்கிறது, கால்களை தோள் மூட்டுக்கு நேர கொஞ்சம் அகலமா வைக்கிறது. கைகளை வச்சுட்டு இந்த 2 கைகளை கொண்டு வந்து இடுப்புக்கு பிடி. இந்த பெருவிரல் இடுப்பை பின்பக்கமா பிடிக்கும். எதுவும் ஒன்று இடுப்பு நினைக்கிறோம், அந்த இடுப்பு பிடியில பிடிச்சு சாதாரண மூச்சு 2 மெதுவா கொஞ்சம் வளவு கழுத்தை தோணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா எழும்பி வர்றது. கைகளை விடும். இது முதலாவது பிரயாசனத்துக்கு நாங்க கைகளை பிருஷ்ட பாகத்துக்கு கீழே கொண்டு போய் கொடுப்போம். அப்படித்தான் வருவோம். இது அர்த்த சக்கராசனம். கைகள் இப்படி இருக்கும், இடுப்பில பிடிச்சு சாதுவான வரை மூச்சை விட்ட. விளங்கினதா? ஓகே. அப்ப இந்த இடுப்பு கொஞ்சம் முன்னோக்கி தள்ளுபடணும். கையா அது கொஞ்சம் செய்ய 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 உங்களுக்கு விளங்கும். சரி. அப்ப 10 அன்னைக்கு உங்களுக்கு கூட வேண்டாம், 5 செய்யுங்க. ஒரு வளைஞ்சு பார்த்துட்டு கூட வேண்டாம். இப்ப நாங்க பயிற்சி மாதிரி மெதுவா செய்வோம். காலாகலமா வச்சிருக்கிறோம், கைய இடுப்புல பிடிச்சு வச்சிருக்கோம். இந்த இடுப்பை முன்னோக்கி தள்ளவும், கழுத்து சாதாரண மெதுவா தொங்க போடணும். முடிந்த அளவு மட்டும்தான். 1 இப்படி வேணும், 2 இவ்வளவு தான், 3 4 5. இந்த சின்ன சின்ன பயிற்சியை செய்து பாருங்க, முடிஞ்சலாம். எனக்கு செய்தா தலை சுற்றுமெண்டா வேண்டாம், செய்ய வேண்டாம். அப்படி பிடிச்சிட்டு நீங்க இப்படி கொஞ்சம் காலையும் மடக்காம கொஞ்சம் விளைஞ்சாலே காணும். என்ன ஆசனம் இந்த ஆசனத்துல பெயர்? அர்த்த சக்கர ஆசனம். அர்த்த சக்கர ஆசனம். அர்த்த சக்கர ஆசனத்தின் முதலாவது நிலைதான் இது. இந்த அர்த்த சக்கர ஆசனத்தை தோள் மூட்டுக்கு நேர வச்சு கால்களை வச்சிருந்தாங்க. நீ கால்களையும் சேர்த்து வச்சிருந்து செய்ய போறோம். கால்களையும் வடிவா சேர்க்கிறோம், இடுப்புக்கு கை கொடுக்கிறோம். அப்படி இவ்வளவும் செய்யும். கொஞ்சம் வளைவு, இடுப்புல கைய பிடிச்சு அப்படி பின்னுக்கு முன்னுக்கு தள்ளணும். பின் கையால முன்னுக்கு கொஞ்சம் தள்ளுபடுவோம். 1 2 3 4 5 மெதுவா எழுப்பி வேற. இதை காலை சேர்த்து வச்சு செய்யறாங்க. உங்களுக்கு காலை சேர்த்து வச்சு செய்ய கஷ்டம்னா கொஞ்சம் இடவெளி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு மெதுவா நீங்க செய்தா போதும். 5 தொடக்கம் 10 எண்ணிக்கை முடிந்தலாம். யாருக்கும் இது கஷ்டமா இருக்குதா இந்த ஆசனம்? கஷ்டமா இருந்தா செய்ய வேண்டாம், செய்யாதீங்க. அதான் நான் கேட்டுக்கிறது. சும்மா உங்களுக்கு பேர்கள் தெரிஞ்சிருந்தா போதும். செய்யக்கூடியவங்க 10 எண்ணிக்கைக்கு செய்யலாம். நிறைவாக அர்த்த சக்கராசனம் 10 எண்ணிக்கைக்கு எல்லாரும் சேர்ந்து செய்ய போறோம். கால்களை கொஞ்சம் அகலமா வச்சிருக்கிறோம். அந்த அகலம் என்ற அளவு தோள் மூட்டுல இருந்து நேர விரவும். அந்த அகலத்துக்கு இடுப்புல வடிவா கைய கொடுக்கிறோம். சாதாரண மூச்சு அணிக்கிறோம். மூச்சை விட்டபடி பின்னுக்கு வளைகிறோம். இப்ப இந்த சாதாரண மூச்சுக்கு வாரம் 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா மூச்சு எடுத்துக்கொண்டு நிமிர்றோம்.
சாதாரண மூச்சுக்கு வரோம். கைகளை தளர்வாக்கி கொள்றோம். இந்த ஆசனத்திட பெயர் அர்த்த சக்கராசனம். 2 நிலையில நின்று செய்யலாம். முதலாவது நிலைய 2, 3வது நிலைகள் வெறும் வாரங்கள்ல சொல்லித்தரேன். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இலகுவா இருந்திருக்கும். பயிற்சி செய்ய சுலபமா இருக்கும். அர்த்த சக்கராசனத்தின் பயிற்சி உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறேன். நிச்சயமா நீங்க அந்த பயிற்சிகளோட சேர்த்து அதை செய்யும் போது இலகுவா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நாங்க கண் பயிற்சிக்கு வரலாம். மெதுவா கண்களை மூடி நல்ல ஆறுதலா நல்ல அமைதியா சிரிச்சபடி நிமிர்ந்திருந்து கண்ணை திறந்து கொண்டு என்னென்ன பயிற்சிகள் நாங்க செய்வோமோ அதை கண்ணை மூடினபடி இப்ப நாங்க செய்யற நேரம் இது. மூச்சுல கவனம் செலுத்திருக்கணும். முகத்துல ஒரு சிரிப்பு, அழகா சிரிச்சபடி சந்தோஷமா கண் விழிகளை மேல பாக்குறது, கீழே பாக்குறது, மேல கீழே, அக்கம் பக்கம், அப்படியே வட்டமா வலது பக்கமா சுற்றி வர்றது, இடது பக்கமா சுற்றி வர்றது, வேகமா மேல கீழே பார்க்கிறது, எல்லாவற்றையும் இனி கண்ணை திறந்தபடி செய்யணும். நிமிர்ந்திருந்து மேல பாருங்க. 2 வினாடிகள் தாமதிச்சு கீழே. 1, 2. பெந்து மேல 1, 2. பெந்து கீழே 1, 2. வலது பக்கம், பின் இடது பக்கம், வலம், இடம். அப்படியே வலது பக்கமாக வட்டமா சுற்றி வருது. அப்படியே இடது பக்கமா வட்டமா, அது உங்களுடைய வேகத்தை பொறுத்து கண்களை நோகடிக்காத வரையில சிறப்பு. மேல பார்த்து கீழே பார்த்துட்டு அப்படியே கட்ட விரலை முன்னுக்கு நீட்டி, மூக்குக்கு முன்னுக்கு நீட்டி, நல்ல வடிவா பக்கவாட்டு கசைக்கும் போது விரல் நுனியில பார்வை இருக்க வேணும். சாதாரண மூச்சு நிமிர்ந்திருந்தபடி 3 எண்ணிக்கைகள். இப்போ இடது கை கட்ட விரல் நல்ல வடிவா முன்னுக்கு நீட்டுறோம். அப்படியே இடது பக்கம் அசைச்சு கொள்ளுங்க. பார்வை விரல் நுனியில இருக்கணும். முகம் அசையக்கூடாது. கண்களை விழித்து வச்சிருந்து விழிகளுக்கான பயிற்சி. வலது கை கட்ட விரல் நல்லா மேல உயர்த்த வேணும். விழிகளால மட்டும் அந்த நுனி பார்வைய வச்சிருந்து மேல கீழே அசைச்சு கொள்ளும். 3 தடவை நிறைவாக. வாழ்த்துக்கள். அப்படியே மூக்குக்கு கிட்ட எடுக்க போறோம். நல்லா முன்னுக்கு கையை நீட்டிட்டு விரல் நுனியில பார்வை வச்சு கொண்டு மூக்குக்கு கிட்ட கொண்டு வந்து கொண்டு போறோம் இந்த கட்டை விரல். சரி, அப்படியே நிறைவு செய்யறது. நல்ல வடிவ இறுக்கி இருக்கா மூடி திறந்து விடுங்க. கண்களை மூடி திறந்தது மாதிரி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இப்ப நாங்க இந்த பயிற்சியை கொஞ்சம் நேரம் தான் செய்யறாங்க. கூடின நேரம் உங்களுக்கு முடிஞ்ச அளவு நேரம் இருக்கீங்கன்னா இந்த பயிற்சியை நீங்க செய்து கொள்ளுங்க. இப்ப நாங்க மூச்சு பயிற்சிக்குள்ள போகலாம். அழகா நிமிர்ந்திருந்து சாதாரண மூச்சு. முதல்ல செய்ய போற மூச்சு பயிற்சி நிறைய மூச்சு உள்ள கிடக்கிறோம். வாயால வெளியில அப்பாடா எவ்வளவு செய்துட்டோம் என்ற சந்தோஷமா இருக்கணும். அந்த இது நிறைய மூச்சு உள்ள கிடக்கிறோம். சந்தோஷமா அப்படியே வெளியில. மறுபடியும் 5 எண்ணிக்கைக்கு. 4, 5வது எண்ணிக்கை. விட்டாச்சு. இனி நாடி சுத்தி பிராணாயாமம். ஒரு கை சின்முத்திரை, இடது கை பிடித்திரம். நாசிகா முத்திரை. 1 சுற்று, 2 சுற்று, 3 சுற்று செய்ய போறோம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அமைதியா ஆறுதலா விரும்பி செய்யணும். நாடி சுத்தி பிராணாயாமம். ஒரு சுற்று எப்படி இருக்கும்? வலது மூக்குத்துவாரத்தால காற்றை உள்ளெடுத்து கட்ட விரலால வலது மூக்குத்துவாரத்தை பொத்தியபடி இடது மூக்குத்துவாரத்தால வெளியில விட்டு இடது மூக்குத்துவாரத்தால காற்றை உள்ளிழுத்து மோதிர விரலால இடது மூக்குத்துவாரத்தை பொத்திட்டு வலது மூக்குத்துவாரத்தால வெளியில. இது ஒரு சுற்று. சிறப்பு.
இப்போ நாங்க பிராமரி பிராணாயாமம், தேனி பிராணாயாமம். அந்த மூச்சு எடுக்கும் போது நிறைய சத்தமும், வெளியில விடும்போது தேனி, பெண் தேனி ரீங்காரமிடம் சத்தமும் கேட்கிற மாதிரி காது மடல்களை நல்ல வடிவா சத்தம் வெளிச்சத்தங்கள் போகாதபடி அடைத்து கொள்ளுங்கோ. மூச்சை நல்லா உள்ளுக்கு எடுத்து ஆறுதலா வெளியில விடுங்கோ. 3 எண்ணிக்கை தேனி பிராணாயாமம். வாழ்த்துக்கள். இது காது மடல்களை நீங்க வடிவா இறுக்கி அழுத்தி மூடினீங்கன்னா தான் அந்த நீங்க அந்த சத்தம் ஒரு அதிர்வை கொடுக்கும். அதை நீங்க உணர முடியும். இதனால நீங்க செய்திருப்பீங்க. தனியா இருக்கும் போது அதை பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்க. வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இப்போ உடலுறுப்போட பேசுற நேரம். கண்களை மூடி அழகா நிமிர்ந்திருந்து சந்தோஷமா சிரிச்சவர் உடலுறுப்போட பேசுற நேரம். உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நல்ல உற்சாகமாயும் அது தன்னுடைய வேலையை செய்கிற மாதிரி அத்தனையும் அழகா இயங்குது. என்னுடைய மூட்டுக்கள், என்னுடைய சுரப்பிகள், என்னுடைய உள்ளுறுப்புகள், ரத்தோட்டங்கள் எல்லாம் சீரா இயங்குது. நான் நல்ல கெட்டிக்காரன். ஒவ்வொரு நாள் காலையும் எனக்கானதான மகிழ்வையும் எல்லா நல்லவற்றையும் உற்சாகமா நான் அமைச்சு கொள்வேன். எல்லாம் சிறப்பாகத்தான் அமைக்கும் என்று உங்களுக்கு பிடித்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவீங்க. உங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நினைத்துக் கொள்ளுவோம். குதிக்கால்கள்ல இருந்து பின்பக்கமாக 2 குதிக்காலுக்கு மேல உள்ள பின் கணுக்கால்கள், அப்படியே முழங்காலுக்கு கீழே உள்ள பின்கால் பகுதி, முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, உள் உறுப்புகள், தொடை பகுதி பின்பக்கமாக, பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாரி, முள்ளந்தண்டு, முதுகு, முழுமையான முதுகில உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், எங்களுடைய தோள்பட்டைகள், முழுமையான 2 கைகள், முழங்கைகள், எங்களுடைய கைவிரல்கள், நகங்கள், ரேகைகள், மணிக்கட்டுகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக இணைத்து மீண்டும் முழங்கைகளுக்கு வந்து, தோல் மூட்டுகளுக்கு வந்து, பின் கழுத்து பகுதிக்கு, பிறடி பகுதி, என்னுடைய தலைப்பகுதி, தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், எங்களுடைய உச்சி, எங்களுடைய நெற்றி, கண்கள், காதுகள், மூக்கு துவாரங்கள், மூக்குகள், எங்களுடைய ஒவ்வொரு விழிகள், பற்கள், நாக்கு, உதடு, உள்நாக்கு, எங்களுடைய கன்னங்கள், நாடி, கழுத்து பகுதி எல்லாவற்றினுடைய உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றாக இணைத்து நெஞ்சு பகுதி, மார்பகங்கள், நெஞ்சில உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், என்னுடைய வயிற்று பகுதி, வயிற்றில உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், அடி வயிற்று பகுதி, முன் தொடை பகுதிகள், முன் 2 முழங்கால் பகுதிகள், என்னுடைய முன்கால்களுக்கு கீழே உள்ள பகுதி, கணுக்கால் பகுதி, முழுமையான பாதம், ஒவ்வொரு சின்ன விரல்களும் ஒவ்வொன்றாய் நினைத்து என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நல்ல உற்சாகமாயும் சுறுசுறுப்பான், அதாவது தன்னுடைய வேலைகளை செய்து எல்லாம் சீரா நடக்கிறது, எல்லாம் நன்றாகவே இருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்துல நோவோ வலியோ எங்கேயோ ஒரு சின்ன ஒரு வலி கூட இருந்தா கூட அது என்ன விட்டு போயிட வேண்டும் என்று பெருவிரலை ஆட்டி அதை வெளியில தத்தி விட்டு அதிபரின் வாசகம் தேகமே தேற்று என்று கூறி 2 கைகளையும் ஒன்றோடு எடுத்து உறைஞ்சி கண்களுக்கு மேல ஒட்டி 2வது தடவையாக கண்களுக்கு மேலொட்டி நிறைவாக உறைஞ்சி கண்களுக்கு மேல ஒட்டி இந்த கைகளுக்கு இழுக்கும் போது விரல்களினூடாக உங்களுடைய முதல் பார்வை 2 கைகளையும் உங்களுடைய முதல் பார்வையை பார்த்து நிறைவு செய்து ஒடிவந்து நிறைந்திருந்த பாமுக ரோச்சந்தங்களுக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் பாமுக தளத்திற்கும் பாமுக அதிபருக்கும் நன்றி கூறி மீண்டும் இன்னும் ஒரு காலை பொழுதுல இளையோர் யோகாவில் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். அழகா செய்யறீங்க, சிறப்பா செய்யறீங்க, அமைதியா செய்யறீங்க. அதை கடைப்பிடிச்சு இவ்வளவு காலமும் பயிற்சி எடுத்து வர உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகள். தொடர்ந்து கொள்ளுங்கள். தொடரும் நிகழ்வுகளுக்கு வாழ்த்துக்கள் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் தர்த்தினர்களே. நன்றி தர்த்தினர்களே. இந்த அர்த்த சக்கராசனத்துல நீங்கள் கால் ஆரம்பத்துல சொன்னீங்க, காலை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லி
அப்புறம் சொன்னீங்க இதா வைக்க சொல்லி. அப்ப 2ம் செய்யலாம். அப்படியும் செய்யலாமா? ரெண்டும் செய்யலாம். சில பேருக்கு சேர்த்து வைக்க கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு விரிச்சு வச்சு செய்யும்போது சுகம். 2 விதம் இருக்கு. 2யும் செய்து பாருங்க. இது உங்களுக்கு முடியுதோ அதை செய்யும். ஓகே. கட்டாயம் இல்ல. சில வேளை உங்களை 2 பேரும் முன்னா சேர்த்து போல சில வேளை செய்ய முடியாம இருக்கு. விழுந்து போடுவீங்க போல இருக்கும். கொஞ்சம் மகளம் அந்த தோல் மூட்டுக்கு நேர இருக்கணும் நடக்கும். ஓகே. அந்த பின்ன பெரிய விரலால தள்ள விடும். உங்களுடைய இடுப்பு பகுதியை தள்ள விடும். செய்ய உங்களுக்கு அது புரியும். செய்வீங்க. சரி. பிடிச்சிருந்தது ஆசனம்? ஆமா. நன்றி. நன்றி. வணக்கம். அங்க மற்றாக்களோட சத்தமே இல்ல. பிடிக்கல போல. நன்றி வணக்கம் தர்ஷினி சண்முகம். பிடிச்சிருந்ததால எல்லாருக்கும் ஆசனம் விளங்கினதெல்லாம் இலகுவான ஆசனம் எல்லாம். நன்றி. பிரயாசனம் மாதிரி அப்படியே கைய அதேதான் பிரயாசனத்துக்கு வேற முறையோட போவோம். கொஞ்சம் அது கூட வளைய பார்ப்போம். இது கொஞ்சம் செய்தா காணும். கழுத்தெல்லாம் வடிவா வந்துடும். மெனபத்னி கழுத்தெல்லாம் விண்டு இதுக்கு தசைகள் ஒண்ணும் வைக்காம அழகா இருப்பீங்க எல்லாரும். வளர்ந்தும் விடுவோம். கீழே வேப்பரை வச்சு உயர்த்துங்க. நன்றி ரஜினி அவர்களே. நன்றி. உணர்வுக்கு வருகின்றது யோசனம் என்று ரஜினி சண்முகன் அவர்கள் பக்கமாக வந்திருந்தது 258. நன்றி.